மழையில பார்த்து வளர்ந்த பொண்ணு மாறி பேஞ்ச பூமியா பெரிய மனுஷியானாலே வாழ மர தோரணந்தா வாசலிலே தொங்குதுங்க வானளவு சிறு கொண்டு தாய் மாம வரவுக தானானே நானே தான நன்னே நானே தானானே நானே தான நன்னே நானே மேல சத்தம் ஊர் முழங்க வெடி சத்தம் வான் முழங்க மாமன் வந்து குச்சு கட்ட ஊரு சனோ மெச்சு கட்ட ஓடு தானானே தானானே தான நன்னே நானே தானானே நானே தான நன்னே நானே தென்னங்கீத்துக்குள்ளிருந்து தேவதைய பாருங்கடி பட்டு சேலை கட்டிருக்கும் பளிங்கு சிலைய பாருங்கடி தானானே நானே தான நன்னே நானே தானானே தானானே தான நன்னே நானே தானானே நானே தான நன்னே நானே தானானே நானே தான நன்னே நானே தானானே நானே தான நன்னே நானே. தமிழர் வாழ்வில் பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் இருந்தாலும் கூட அண்ணன் தங்கை உறவு என்பது வந்து மிக முக்கியமானது. பெண்களும் சரி, அது தங்கைகளும் சரி, அண்ணன்களும் சரி, அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ஏன் இந்த சமூகத்தில் மட்டும் வந்து இந்த இனக்குழுவில் மட்டும் அண்ணன் தங்கை உறவு இவ்வளவு இருக்குது அப்படின்னா வந்து இங்கே வந்து தன் கூட பிறந்தவனுக்கு தான் பெத்த பிள்ளையை கட்டி கொடுப்பது இங்கே ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அல்லது அவன் மகனுக்கோ தன் பிள்ளை கொடுத்து வாங்கி கொள்வது என்பது ரத்த உறவில் பெண் கொடுத்து எடுப்பது என்பது இங்கே மட்டும்தான் பழக்கமாக இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. இது புது திராவிட பழக்கமாக இருந்துச்சு. பின்னாடி வந்து மலையாளிகள் அதை தவிர்த்துட்டாங்க, பண்ணுறது இல்லை. நம்ம இன்னும் தமிழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால தான் இங்கே தாய்மாமனுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வருது. அவன் குடும்பத்தில் பெண் எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி தாய்மாமன் சீர் என்பது முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த பெண் வயதுக்கு வரும்போது அதற்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறாங்க. அதுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மஞ்சள் நீராட்டு விழா மற்ற இடத்துலலாம் இருக்கா, இவ்வளோ பெருசாக நடத்துகிறாங்களா அப்படின்னா இப்போ சமீபத்தில் வட இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க இதை, நம்மகிட்ட இருந்த பழக்கத்தை. ஆனால் இவ்வளவு பரபரப்பாக இவ்வளவு நெகிழ்வாக இவ்வளவு சொல்லும் பொழுது இந்த மஞ்சள் நீராட்டு விழா வேண்டாம்னு எங்கே தோன்றியதோ அந்த இடத்துல இருந்தால் முதல் குரல் கிளம்புச்சு. இதை கிட்ட செய்திங்க தேவையில்லாத, அது இயல்பாக நடக்கிறது தானே அப்படிங்கிற குரல் இங்கே தான் முதல்ல இருந்துச்சு. இன்றைக்கி வாத்தமிழாவால் வந்து பேச நினச்சது அந்த மஞ்சள் நீராட்டு விழாவை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை மஞ்சள் நீராட்டு விழாவை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பும் பேசுகிறக்கா வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஊரில் நடந்த மஞ்சள் நீராட்டு விழா என்பது இவ்வளோ பிரம்மாண்டம் நடந்துச்சு அப்படின்னு எது சொல்லுவீங்க? அது உங்கள் வீட்டில் நடந்தா இருக்கலாம், அது உங்கள் ஊரில் நடந்தா இருக்கலாம். எங்கள் ஊர் திருவாரூர். எங்கள் பொண்ணுங்களுக்குமே நாங்கள் வந்துட்டு இதை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கோம். பெரிய செட்டு போட்டு நம்மளுக்கு என்னென்னா வந்து வேஷம் போட முடியுமோ, அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் அழகு பார்க்க முடியுமோ அந்த மாதிரிலாம் அழகு பார்த்து, கையில் காசு இல்லைனா கூட வட்டிக்கு வாங்கியாவது அந்த குழந்தைக்கு வந்து அந்த நேரத்தில் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து 101 தட்டு வச்சு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வச்சு வரிசை வச்சு தாய்மாமன் சீர்வரிசையோடு கொண்டு வந்து தான் அந்த விழாவை நடத்தணும். நீங்கள் சொல்கிற ஃபங்க்ஷன் எவ்வளோ செலவானுச்சு? குறைஞ்சது ஒரு 3-4 லட்ச ரூபாய் செலவாயிருக்கும். கடலூர்லேருந்து வரேன். என்னுடைய கூட பிறந்தவங்க 6 பேர், 6 சகோதரிகள். நாங்கள் 6 பேர். நான் தான் பெரிய பொண்ணு, கடைசி தம்பி நான் தான் பெரிய பொண்ணு. அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எப்படி போட்டாங்களோ 6 பொண்ணுக்கு அப்படி தான் போடணும். அதனால் என் தம்பி வந்து 2 பவுன் தான் எடுத்துகிட்டு வந்தான். வெள்ளி கொலுசு, வெள்ளி பாத்திரம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்களுடைய செலவு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஊரை கூட்டி அவங்களுக்கு கறி விருந்து போட்டு அந்த விருந்து வச்சது. இன்னொன்று மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 101 பித்தளை சொம்பு கொடுத்தாங்க அம்மா. தம்பி வாங்கிட்டு வந்து அதை கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு 51 தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் பண்ண வகையில் எவ்வளோ செலவாயிருக்கும் கடலூரில்? அவங்க பண்ணது எவ்வளோ செலவானுச்சு தெரியுமா? ஒரு குத்து மதிப்பா? அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். என்னுடைய செலவு தெரியல, அது எங்கள் வீட்டுக்காரர் பண்ணார். அது தெரியல எனக்கு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவர் தான் பண்ணார். வீட்டுக்காரர் சொல்ல மாட்டார் உங்கள்கிட்ட எவ்வளோ செலவாயிருச்சுன்னு? அவர் சொல்ல மாட்டார் சார். என்கிட்ட எந்த கஷ்டத்தையும் அவர் காட்டிக்க மாட்டார். அவர் எல்லாமே அவர் கஷ்டம்தான். இல்லை இல்லை, அதாவது பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அவங்க பண கஷ்டம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதை வெளியில அந்த கஷ்டத்தை காட்டாம தன் பொண்ணுக்கு சிறப்பா செய்யணும்ன்றத அவங்க செய்யறாங்க. நான் வந்து அந்தமான்ல இருந்தோம் சார். நாங்க 30 வருஷமா அந்தமான்ல இருந்தோம். அங்கே வந்து பத்திரக்கட்டைங்கிற ஊரில் நாங்கள் இருந்தோம். பல சமுதாய இளம் மக்களும் இருக்கிறாங்க. அப்போ வந்து என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆகும்போது நாங்கள் அதை கொண்டாடும் போது எல்லாரும் வியப்பாக பார்த்தாங்க. இது என்ன உங்களில் தமிழர்கள் சடங்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பாக பார்த்தாங்க. புதுக்கோட்டை எங்கள் வீட்டில் தான் நடந்தது. என் பொண்ணுங்களுக்கு 350 தட்டு தாரஸ் வண்டியில். 350 தட்டுக்கு என்னென்ன வைப்பீங்க? புத்தகத்திலிருந்து சிறுதானியங்கள் எல்லாம், பழங்கள், பூக்கள், எல்லா பூக்கள், எல்லா ஒவ்வொரு தட்டுக்கு ஒவ்வொரு பூ, எல்லா விதமான பூக்கள் தாரஸ் வண்டியில் வந்துச்சு சார். மண்டபம் முடிச்சு பண்ணோம்.
தம்பிங்களுக்கு எப்படியும் ஒரு 12-13 லேக்ஸ் செலவாயிருக்கும். ஓ, அது முழுக்க செலவு தம்பிய செலவு? ஆமாம். நாங்கள் மண்டபம் பிடிச்சி அவங்க எல்லாம் நல்லா வரவேற்பு பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா கொண்டாடணும். ஓ, இதான் அந்த 350 தட்டா? ஆமாம் சார். தாய்மாமன்களின் சீர்வரிசைகள்னு ஒரு பேனர் கட்டி தனியாக வைக்கிறதா? அதை எவ்வளவு நகை வந்துச்சு? 30 பவுன் சார். 30 பவுன் வந்துச்சா? இந்த ஃபங்க்ஷன்ல முக்கிய காரணமே நகை தான் சார். நகை இப்போ வந்து சேலை நகை, அதுக்கப்புறம் தான் பழம் தட்டு எல்லாமே இந்த ஃபங்க்ஷன். சீர்வரிசைகள்? ஆமா, சீர்வரிசையில முக்கியம் தாய்மாமே நகை எவ்வளவு. ரொம்ப வசதியாக ஒரே ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாட்டோட தொடங்கிடுறேனே, ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான் அது. தண்டட்டி கருப்பாயி தாலையூர் மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குச்சிக்குள்ள வாராலே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வாயாடி வேலையெல்லாம் ஏற கட்டிக்கோ, வாலாட்டும் வேலையெல்லாம் மூட்டை கட்டிக்கோ, பூவுன்னா வண்டு வரும் புரிஞ்சு நடந்துக்கோ, பொண்ணுன்னா வெக்கம் வேணாம் தெரிஞ்சு நடந்துக்கோ. ஆக இது மாதிரியான காட்டு மிராண்டித்தனமான கட்டுப்பாடுகளை எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ற பேரில் அந்த பொண்ணு மேலே திணிக்கிறாங்க. திணிக்கிறதோட மட்டும் கிடையாது, ஒரு பெண் குழந்தைக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன சுதந்திரம்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அந்த பெண்ணை அடிமை கூட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு இவங்க ஊரை திரட்டி எடுக்கக்கூடிய விழாவுக்கு பெயர் தான் மஞ்சள் நீராட்டு விழா. வேற எதுவும் கிடையாது. அவங்க பேசின எல்லாத்தையுமே நான் கவனிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பொண்ணுக்கு விஷயம் நடக்குதோ, எந்த பொண்ணுக்கு அந்த கொண்டாட்டம் நடக்குதோ அந்த கொண்டாட்டத்துக்குள்ளேயே அவங்க வரல. அவங்களுடைய அண்ணன் சீர்வரிசை, இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோடைய ப்ரைட்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்காங்களே தவிர, அந்த பெண் எதுக்காக அந்த பூ பணிந்தா, எதுக்காக அந்த கொண்டாட்டம், நீங்கள் கொண்டாடுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து எங்களுக்கு தீட்டு. ஆனால் அந்த கொண்டாட்டத்துலேயுமே வந்து எங்களுக்கான கொண்டாட்டங்கள் எதுவுமே இல்லை. உங்களோட ப்ரைடு, உங்களுடைய குடும்பம் அது சார்ந்து தான் இருக்குது. உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக தான் நான் வந்து அதை பார்த்தேன். குழந்தை பருவத்திலேருந்து பருவம் அடைஞ்சிட்டா அப்படிங்கிறத ஒரு பெருமிதத்தோடு எங்கள் அப்பா வந்து கொண்டாடினாங்க. எனக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் தெருவில் தான் மறித்து வேம்பு பந்தல் போட்டு தாமரையில் அந்த லக்ஷ்மி மாதிரி வேடம் போட்டு எனக்கு உட்கார வச்சாங்க. சந்தன கலரில் பட்டெடுத்து எங்கள் தாய்மாமா வந்தாங்க, தாய்மாமா சீரு அதெல்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் செஞ்சதை விட எங்கள் அப்பா வந்து எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா, நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்வேன். இந்த 15 நாளில் நீ சாப்பிட்ற சாப்பாடு வந்து நீ வந்து பிள்ளை பிறக்கும் போது உனக்கு வந்து அதுதாம்மா வலிமை அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு சந்தோஷமும் கிடச்சிச்சு, அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வையும் அந்த வயசில் நான் ஃபீல் பண்ணேன். எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 70 டேட் ஆஃப் பர்த்து, 83 நான் வயசுக்கு வந்தேன். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வயசு, 40 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இன்னைக்கும் எனக்கு அந்த நிகழ்வு வந்து ஒரு பசுமையாக என் மனசில் எப்போவுமே இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 13 வயசில் வந்தாங்க, 14 வயசில் வந்தாங்க, என் பொண்ணு ரெடியாக இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதால ஒரு 4th படிக்கிற பொண்ணு கூட வந்து ஏஜென்ட் பண்ணுறா சார் 9 வயசில். ஆமாம், அவளுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி சொல்லி கொடுக்கணுமே கண்டி. ஊரறிய பிரம்மாண்டமாக பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் சார் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களா இருக்க விடுங்க. என்னுடைய சொந்தக்கார வீட்டில் வட்டிக்கு வாங்கி சார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு சடங்கு செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்காங்க சார். அந்த குழந்தைக்கு முக்கியமாக அந்த எஜுகேஷன் ஒரு பணம் கூட அவங்களால செலவு பண்ண முடியல. அவங்களுக்கு இன்னும் 2 பொண்ணு இருக்குது. வரவங்கெல்லாம் பெரிய பொண்ணுக்கு நீ பெருசாக செஞ்சுட்டேன், ஏன் இந்த பொண்ணுக்கு செய்யலன்னு வீட்டில் வந்து கும்மி வச்சுட்டு போகிறாங்க சார். நான் பெரிய பொண்ணு ஆகும்போதே வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒருத்தவங்க வந்து என்னை பார்க்கறது வந்து நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், அசிங்கமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால வந்துட்டு யாரையும் கூப்பிடாதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நம்ம சடங்கு சம்பிரதாயங்கள் என்னவோ அதை பண்ணுங்க, பட் யாரையும் கூப்பிட்டு எந்த விஷயங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான புரிதலை கொடுத்தா போதும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடது. ஒரு இன்விடேஷன் அடிக்கிறதையோ பேனர் அடிக்கிறாங்க சார், முதல் கேவலம் அதுதான். எதுவெல்லாம் அபத்தம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் அபியூஸ் நிறைய நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல என் வீட்டுல ஒரு அழகா ஒரு பொண்ணு இருக்கா, அவ இவ்ளோ அலங்காரமா இருக்கா, நானே ஏன் விளம்பரப்படுத்தணும்? அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பக்கத்துல போட்டு இயற்கையாக நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சை நமக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி கை கால் வளருதோ அந்த மாதிரி பருவம் அடையும் போது நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகுது. அந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ இதுவாக பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. குழந்தை ஒரு நார்மல் விஷயம். இந்த உலகத்தில் கோடானு கோடி தடவை, லட்சம் கோடி தடவை, கோடி தடவை புள்ள பிறந்திருக்கு. ஆனால் புள்ள பிறந்த கொண்டாடுறோம். புள்ளைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாசமா இருக்கா, கர்ப்பமாக இருக்கா, கர்ப்பமாக இருக்க சாதாரணமாக வந்திருக்கு, கோடான கோடி பேருக்கு கர்ப்பமாக வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம ஒரு வளகாப்புன்னு வச்சு கொண்டாடுறோம்.
கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்துச்சு. ஒரு சரி இருக்கு, அதுக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. திருமணங்கிற புதுசா இப்பதான் முதல்ல ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நடக்குதா, கோடானை கொடுக்கிறது நடந்திருக்கு. அதை போல ஒரு பெண் பருவமாற்றம் அடைவது என்பது முதலாக ஒரு குழந்தையா இருந்து ஒருத்தி பருவ பெண்ணா மாறுற விஷயத்தை கொண்டாடக்கூடாதுன்னு அவங்க கேட்டா நீங்க உங்களுக்கு பதில் நீங்க எதையுமே கொண்டாடாதீங்க, விட்டுருங்க. எதுவுமே கொண்டாட கூடாதுன்னு தான் சார். இப்ப நீங்க கொண்டாடவே வேண்டாம். வேலைக்கு போ, வெந்ததை சாப்பிட்டு வந்து தூங்கு, வயசான கூட செத்து போய் சுடுகாட்டுல படுத்துக்க. ஒரு கொண்டாட வேண்டாம். கிடையாது சார், அதான் நான் சொல்றேன். பின் பாயிண்டா ஒன்னு கேட்க ட்ரை பண்றீங்க, நீங்க வரவே மாட்டீங்களா? அது என்ன சொன்னீங்கன்னா இதுக்கு எதுக்கு கொண்டாட்டம், இது ஒரு பயாலஜிக்கல் மாற்றம். நம்ம எல்லாமே பயாலஜிக்கல் மாற்றம் தான். என்னோட கேள்வி இப்ப என்னன்னா, சடங்குகளை ஏன் பெண்கள் மேல மட்டும் வைக்கிறீங்க? அதே மாற்றங்கள் வந்து பசங்களுக்கும் நடக்குது இல்ல? ரொம்ப நேரம் உங்களை அணைச்சங்க தான் கொண்டு முயற்சி பண்ணி என்ன, நீங்க அதுக்கு வரவே மாட்டீங்க யாருமே. என்னன்னா இதே பயாலஜிக்கல் மாற்றம் ஒரு ஆணுக்கு நடக்குது, அந்த ஆணை கொண்டாடுவதே இல்லையே. கண்டிப்பா ஆம்பளைங்களுக்கும் தான் பியர்டு முளைக்குது, தாடி முளைக்குது, மீசை முளைக்குது, வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. பெண்களோடது மட்டும் நீங்க ஏன் அப்படி பிரம்மாண்டப்படுத்தி சின்னதா பண்ணாலும் சரி பிரம்மாண்டமா பண்ணாலும் சரி எதுக்கு பண்றீங்க? அப்ப ஆம்பளைங்களோடதும் பண்ணலாம்ல. ஓகே, இது ஃபுல்லாகவே ஒரு மாஸ்குலைன் சொசைட்டியோட ஐடியாலஜியாக தான் சார் இருக்குது. அந்த பேர்லேயே வந்து பூ புனிதல் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இம்பியூராக இருக்காங்களாம், அவளை பியூரிஃபை பண்ணுறாங்களாம். அண்ட் இப்போ பொண்ணுங்க எல்லாருமே ஏர்லியாகவும் ஆயிடுறது இல்லை, எல்லாரும் கரெக்ட் ஏஜ்லேயும் ஆயிடுறது இல்லை. நான் இப்போ 9th ஸ்டாண்டர்டில் தான் சார் அட்டெண்டட் மை ஏஜ். நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டில் இருக்கிற சின்ன பொண்ணுங்களாம் ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து ஐ வாஸ் அட்டாக்ட். ப்ரெக்னென்ட் ஆகலையா அப்படின்னு கேட்குறதே நம்ம வந்து தப்புன்னு சொல்கிறப்போ, ஒரு 12-14 வயசான பொண்ணு அவள் எப்படி சார் அந்த எமோஷனாக அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுவா? நான் இப்போவே ஒல்லியாக இருக்கேன், அப்போ இன்னும் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். அப்போ ஒரு பாடி ஃபிசிக் ஏற்ற மாதிரி தானே தேவையில்ல அட்டெண்ட் பியூபர்ட்டி. ஒரு நாள் வந்து நீ வந்து போட்டுறப்படுவ, ஆனால் அடுத்த நாளே நீ கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, குளிக்காமல் பூஜ் ரூம்குள்ளே போகக்கூடாது, குளிக்காமல் வீட்டுக்குள்ளேயே வராத, எதையும் தொடாத. இப்போ வரைக்கும் கூட நான் வந்து குளிக்காமல் வந்து என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு தட்டை எடுத்தேன்னா அந்த தட்டை நான் தான் கழுவி வைக்கணும். பூஜ் ரூம்குள்ளே போகக்கூடாது, கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாது பீரியட்ஸ். அப்போ எதுக்கு இவ்வளோ? 2004 வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணது. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். தாய் மாமாங்க வந்து போடுறாங்க போடலன்றது வந்து நம்ம தட்டி கேட்க முடியாது. நீ இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும்னு அவங்க பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வாங்க போகிறோம். ஆனால் கடன்காரனானது வந்து எங்கள் அப்பா. சாப்பாடு போட்டதாகட்டும், எனக்கு சாரீ எடுத்ததுலேருந்து நகை போட்டதுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. கடைசியாக எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க அந்த ஒரு நாள் தங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. அந்த ஆல்பம் எங்களால் வாங்க முடியல. அந்த அளவுக்கு எதுக்கு அதை பண்றது? தொடர்ச்சி அவர்கள் சொல்றது இருக்குல்ல, என்னன்னா நீங்க வந்து ஒரு நாள் கொண்டாட்டமா பெண்ணை கொண்டாடிட்டே இருக்கீங்க, பிரமாதமாக நடத்துறீங்க, உங்களுடைய சக்திக்கு மேலே பணம் வாங்குறீங்க, அது சின்ன லெவலில் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் பண்ணுறீங்க. ஆனால் அன்னைக்கு எல்லா ஃபோக்கஸ் லைட்டும் அந்த பெண் மேல் திரும்பப்படுது. இப்போவும் அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே நான் ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன் அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க ஏன்னா அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என்னை பார்த்துக்குவாங்க பத்திரமா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்துச்சு. இது வந்து பாதுகாப்பு உணர்வை தருதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இது தேவையில்லாத ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னுக்கு பாதுகாப்பை காட்டிலும் அது வந்து உறவு முறை வளர்க்குறது தான் அது. இப்போ என் பேத்தி கொரோனா சமயத்தில் தான் பெரிய பிள்ளை ஆனா. பொண்ணு வீடும் பையன் வீடும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு தான். யாருமே அப்போ எதுவுமே வெளியவே போகக்கூடாது. சரியான கொரோனா நேரம் அந்த நேரம். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டா என் பொண்ணு. ஐயோ பக்கத்தில் தம்பி இருக்கான், தாய் மாமனை வச்சு இது பண்ணாட்டி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இது எப்போவுமே இப்போ பொண்ணுங்க வந்து குழந்தை பிறறதுக்கு அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க. அப்போ அந்த குழந்தையிலேருந்தே பார்க்கும்போது அவங்கள கொஞ்சி விளையாண்டு அவ்வளோ சந்தோஷம். இப்படி பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கும் போது அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் பையனுக்கு நகை கடையெல்லாம் அடைச்சி கிடக்கு, என்ன பண்ணுறதுன்ட்டு 5 லட்ச ரூபாய் என் கையில் கொடுத்தான். சந்தோஷத்தில் செய்கிறது, அவ வந்ததே சந்தோஷம். இதெல்லாம் வாங்க முடியல, இந்த பணத்தை வச்சு அப்புறம் வாங்கிக்கங்க அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம்தான். தாய்க்கு அப்புறம் தான் தாய் மாமங்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டேன், தாயை விட தாய் மாமனுக்கு அந்த பொண்ணு மேல உரிமை இருக்கு, பாசம் இருக்கு. தாய் மாமன் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க, ஆனா அவங்க தாய் மாமனுக்கே கட்டி வச்சிடறாங்களே. என்னோட சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போதே எங்க மாமா வந்து சொன்னாரு, விட்டா நானே இவளை கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நான் அடைஞ்ச அந்த ஒரு துயரத்தையும் துக்கத்தையும் வந்து வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. எதனால துக்கம் நினைக்கிறீங்க? ஏன் தாய் மாமா வந்து சொல்லணும், எனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா? இதே ஒரு ஆம்பளை பையனை போய் நம்ம சொல்லாமா? இந்த அத்தையாவது அப்படி சொல்ல முடியுமா? ஒரு ஆம்பளை பையன் வந்து இருக்கிறான், அவனும் வயசுக்கு வந்துட்டான், அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும், அப்போ ஒரு அத்தை வந்து நான் உன்னை கட்டிக்கலான்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்லலாம்? அப்போ அது என்னுடைய உரிமை பழிக்கப்பட்டதாக தான் அதில் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது
என்ன பண்ணணும்னே எனக்கு சொல்லித் தரல. இவங்க எல்லாம் வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. என்ன செய்யணும்னு எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அன்னைக்கு ஒரு நாள் விழா, அன்னைக்கு எல்லாரும் கொண்டு போய் கொடுத்தீங்க. ஆனால் அதுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து எஜுகேட் பண்ணாமல் கொடுத்தீங்க. ஓகேவா? அதன் பின்னாடி தொடர்ச்சியாக இது ஒவ்வொரு மாதமும் தொடரப்போகிறது. அப்படிங்கும்போது அந்த பிள்ளை எஜுகேட் பண்ணீங்களாங்கிறத டீச்சர் கேட்க விரும்புகிறேன். சார், எஜுகேட் பண்ணுறதுங்கிறது நேரடியாக சொல்கிற விஷயம் கிடையாது. இது பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நான் வீட்டில் இருக்க முடியல, அப்போ எனக்கு லீவு கிடைக்கல. உடனே நான் எல்லா உறவினர்களுக்கும் சொன்னேன். சென்னையில் பெரியம்மா வந்தாங்க, என்ன பிள்ளைய இப்படி உட்கார வச்சிருக்க, நகையெல்லாம் போடு அப்படின்னு போட்டாங்க. ஆச்சி வந்தாங்க, முட்டையை போடு, எண்ணெயை ஊற்று, குடிக்க கொடு, களியை கிண்டு, உளுந்த வடையை போடு. ஒவ்வொருவரும் மறைமுகமா அந்த பெண்ணுக்கு எஜுகேட் பண்றாங்க. ஒவ்வொரு உறவினரும் எஜுகேட் பண்றாங்க. நீங்க அதை இல்லைன்னு ஒத்துக்கவே முடியாது. தாய்மாமன் வரிசை எடுத்துன்னு வந்தா முதல்ல எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு, என் அக்காவுக்கு போட்டாரு, அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்ட்டு தான் பார்ப்பாங்க தவிர என் உறவு வந்துடுச்சா முகமலர்ச்சியோட உறவுகளை யாரும் வரவேற்கிறது இல்லை. ஈக்குவலாக இருக்கான், அக்காவுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கு இருக்கா, குறைஞ்சிடுச்சுன்னா சபையில் அன்னைக்கே சண்டை நடக்கும். இப்போ நான் வந்து லவ் மேரேஜ் சார். நான் வேற சமூகம், என் ஹஸ்பண்ட் வேற சமூகம். ஆனால் ஒரே ஏரியா பசங்க தான் என் அண்ணனும் எங்கள் வீட்டுக்காரும். ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே முட்டிக்குவாங்க. இப்போ எங்கள் கல்யாணத்தில் ரொம்பவே முட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் அண்ணனும் சேரலை. என்ன காரணம்னா, எனக்கு ஆம்பளை பிள்ளை. எங்கள் பையன் வந்து என் சித்தி பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ பார்த்துட்டு என் பையன் சொல்கிறான், அம்மா நானும் பொம்பளை பிள்ளைய பிறந்திருந்தா நீ இதெல்லாம் செஞ்சுருப்ப. அங்கே பாரு, மாமா மச்சான் 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 பேசிக்கிறாங்க. டேடியும் மாமாவும் மச்சான் மச்சான் பேசிக்கிட்டதே இல்லையம்மா, அவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டே தானே இருக்காங்க. இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொந்த வீடு வாங்கினப்போ கூட நான் ஃபங்க்ஷன் பெருசாக பண்ணல சார், ஏன்னா முட்டிடக்கூடாது. இதே இந்த முற்ற விஷயம் வந்து சடங்கு பண்ணும்போது நடக்காது. சரி, மகனுக்கு காது குத்து நடத்துனீங்களா? அது பண்ணணும் சார். அப்ப ஏன் தாய் மாமா மடியில தாய் மாமா மடியில வைக்கிறப்ப அவன் முறுக்கிக்கிட்டு இவங்க முறுக்கிட்டு அப்படிதான் இருந்தாங்க. அப்ப பொம்பளை பிள்ளை தான் முறுக்கிட்டு இருப்பாங்கல்ல? இல்ல சார், அது தாய் மாமா. என்ன அந்த தாய் மாமே பொண்ணுக்கு சடங்குனா குச்சி கட்ட மட்டும் தான் வருவாரா? மருமகனுக்கு காது குத்தனா வரமாட்டாரா அவரு? சார், அந்த இடத்துல வந்து மடியில உட்கார கூட வச்சுக்கலாம்ல, காது தானே குத்த போறான், அவன் ஒன்றும் பண்ண போறது இல்லைல்ல எங்க அண்ணன். ஆனா சடங்குங்கிறப்போ அவன் நின்று அவனும் அவன் பொண்டாட்டி நின்று சீர் செய்வாங்க, அதை சுத்துவாங்க. ஓகே, இப்ப எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, இது வந்து தாய் மாமாவுடைய உறவு வளர்க்கறதுக்காகவும் நம்மளுடைய பொருளாதாரம். இப்போ நீ இதை செஞ்சியா, நான் இதை செய்யணும். சப்போஸ் செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இது என்ன கொண்டு வருது அப்படின்னா, நிறைய வந்து பண பிரச்சனைகள், மனக்கசப்பு வருது. பணம் இல்லாத வீடுகளில் என்ன ஒரு அண்ணனால் செய்ய முடியாது, சரியா? அப்போ என்ன ஆகுது இந்த விழாக்கள்லாம்? பணம் இல்லைன்னு சொன்னா குறைவான செலவுல வீட்லயே வச்சு அந்த சடங்கை நிச்சயமா செய்வோம் சார். என் பொண்ணு இப்போ 10th படிக்கிறா. அவ வயசுக்கு வந்தது வந்து கொரோனா டயத்தில் வந்தாங்க. நான் என்னுடைய அண்ணனுக்கு உள்ள உரிமையை என் பொண்ணுக்கு, தாய்மான் உரிமை எனக்கு வேணும். எங்கள் அண்ணன் வந்து தான் முதல் மாலை போடணும்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு எங்கள் அண்ணன் வந்த பிறகு என் பொண்ணுக்கு மாலை போட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு எல்லாம் பண்ணாங்க. பெரிய விசேஷமாலாம் நாங்கள் பண்ணலை. அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து வெறும் 200 ரூபா தான் கொடுத்தாங்க. 200 ரூபா தான். பெண்ணை பொறுத்த மட்டுக்கும் அவளை தொட்டு பேசக்கூடிய உரிமை தந்தை தாயை அடுத்து தாய் மாமனுக்கு மட்டும்தான் அந்த பெண் குழந்தையை தொட்டு பேசுகிற உரிமை இருக்கு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இது தீட்டு கழிக்கிற நிகழ்ச்சியா இல்லையா? பண்றாங்க சார். இதுவும் ஒரு ஹைஜீன் தான். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பத்தி சொல்லி கொடுக்கறதுலன்னு சொன்னாங்கல்ல. சானிடைசர், சோப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது காலத்துக்கு முன்னாடியே இப்போ அமெரிக்காக்கார பேட்டன்ட் வாங்கியிருக்க மஞ்சளை யூஸ் பண்ணி தான் அதுக்கு பேரே மஞ்சள் நீராட்டு விழா பண்ணாங்க. அதில் வேப்பிலையும் போடுவாங்க, அதுவும் ஆன்டிசெப்டிக். இதை விட பெஸ்ட்டான ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வேற எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? தீட்டு கழிக்கிறதுன்றது வந்து அது சாங்கியம் சம்பிரதாயம். ஒரே விஷயம் சார், இவங்க நம்ம எல்லாருமே வந்து மரபுன்ற ஒரு எல்லாருமே இல்ல, ஒருத்தர் மட்டும் தான் கேக்குறாங்க. ஒருத்தர் அவங்க மரபுன்றதை மறந்துட்டு பேசுறாங்க. அதாவது சயின்டிஃபிக்காவே இவங்க சொல்ற மாதிரி தீட்டு கழிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அது சும்மா வந்து நமக்காக, நம்ம ஒரு திருப்திக்காக அதை பண்ணிக்கிறது. நார்மலாகவே ஏஜ் அட்டன் பண்ணாவே மாதாந்தோறும் மாதவிடாய் வரும்போதே எதுக்காக 3 நாள் 1 வாரம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நம்ம உடல்லிருந்து வெளிப்படுற அந்த ஒரு விதமான கிருமிகள் நம்ம உப்பு ஜாடியிலையோ இல்லை மற்ற பாட்டிலில் கை வைக்கும்போது சயின்டிஃபிக்காக அது கெட்டு போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு 10 நாள் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க உடல் ரீதியாக கிளியர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி தீட்டு கழிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அது எப்ப அப்படின்னா, சானிட்டரி நாப்கின் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகும் மறுபடியும் அந்த பெண் தன்னுடைய மாதவிடாய் காலத்தை உள்ள வந்தா இங்க கிருமி தொத்திக்கிற என்ன இருக்குல்ல, அதுதான் இவர்களுக்கு சிக்கலாகிட்டு இருக்கு. என்னடா கிருமி தொத்திக்கு வர எல்லா விஷயமும், எல்லா விதமான நோய்களும் சரி, குழந்தைங்களுக்கு வர எந்த விதமான நம்ம பாரம்பரியம்
நம்மளுடைய பன்னாட்டு அதனுடைய மரபுகளை மறந்து நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி அந்த 10 நாள் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு டைம் கொடுக்காம இந்த மாதிரி இவங்க சொல்ற எல்லா விஷயத்துல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளே வருது. நீங்க நல்லா பேசிட்டீங்க. கடைசியில முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் எதுன்னு வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டீங்க பாருங்க கடைசியில. மரபுகளை வந்து இன்னைக்கு மேலை நாட்டுல படிச்சுட்டு மேலை நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து மூளை செலவை கொண்டு வந்து இங்க திணிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய மரபுகள்லாம் மறந்து கொண்டு போறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் வருது. ஓகே, இங்கிலீஷ் படிச்சாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை தான் நீங்க சொல்ல வருது. அப்படி சொல்லல, நான் அடிமைத்தனத்தை நான் சொல்லல. அந்த பாரம்பரியத்தை விட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு கலாச்சார சீரழிவுக்கு நம்ம ஆளாகிறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்கெட் போடுறது நம்ம பாரம்பரியம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்களும் அந்த அக்காவும் போட்டிருக்காங்க. இல்ல சார், அது கூட இன்னும் இந்த காலகட்டத்துல இல்ல வந்து அது கூட இல்லம்மா, அதுக்கு வரி போட்டவங்க இந்த ஊர்ல, அதுக்கு வரி போட்டவங்க இந்த ஊர்ல ஜாக்கெட் போட விட மாட்டாங்க இப்போ பிள்ளைல. நம்ம பாரம்பரியத்தை விட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு கௌரவமா இந்த பக்கம் 30 பேர் இந்த பக்கம் 30 பேர் உட்கார்ந்து ஷோ நடத்திட்டு இருக்கோம். இருக்கு பாரம்பரியத்தை போட்டு குழப்பினீங்கன்னா அப்படி மாறின பாரம்பரியம் இங்க நிறைய இருக்கு. இல்ல நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வாட்ஸ்அப் ஒரு பெண் மருத்துவர், பெண்களுக்கான மருத்துவர், கைனகாலஜிஸ்ட் ஜனனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாங்க ஜனனி. இப்ப அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா, பெண் முதல் மாதவிடாய் அடைந்த காலத்திலிருந்து அந்த 1 மாதத்துக்கு அந்த பெண்ணை வந்து இந்த உணவுகள்லாம் கொடுத்து ரெடி பண்ணணும் அப்படி சொன்னதில் முக்கியமான உணவு வந்து இந்த அரிசி புட்டு, கருப்பு உளுந்தஞ்சோறு, முட்டை, வடை, கருப்பட்டி, வெந்தயக்களி. ஓகே, இது கருப்புளுத்தில் பண்ண மாவு உருண்டை, இது நல்லெண்ணெய். உள்ளபடி இதெல்லாம் வந்து நிறைவானதானா? ஏன்னா பச்சை முட்டையை பச்சையா வாயில ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுறங்கிறது வந்து முதல்ல நல்லதா? இல்லை, நல்லது தான் சார், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் தேவை. ஏன்னா எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வருது, பீரியட்ஸில் பிளட்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிளட்டை ரீப்ளனிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? எவ்ரி டைம் பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அப்போ கருப்பட்டியில் வந்து ரிச் இன் அயன், அது என்ன பண்ணோம்னா அனீமியாவை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இங்கே அந்த அனீமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு அவங்க அடலசன்ட் ஸ்டேஜ் போகிறாங்க, மேரேஜ் ஆகுது, ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த அனீமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் அந்த ரிஸ்க் வந்து கம்மியாகுது. இப்போ ஏன் நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிற பீரியடில் கண்டிப்பாக பெயின் இருக்கும். ஸோ அந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெயின்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணிவிடும், பெயினை வந்து ரிலீஸ் பண்ணும். ப்ளஸ் அந்த போன் ஜாயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேவா? ப்ளஸ் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அதனால் நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, உளுந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம். அது என்னென்னா போனை டெவலப் பண்ணும். ப்ளஸ் உளுத்தங்கஞ்சில் வந்து அந்த பூண்டு போட்டு கொடுப்பாங்க, அது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இதெல்லாம் இதுக்காக இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறது இஸ் பெட்டர். இதில் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போ நட்ஸ், பாதாம், பிஸ்தா, வால்நட், ப்ளஸ் டெய்லி ஒரு 10 பாதாம் வந்து ஊற வச்சுட்டு நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் நல்லது, நல்லா இருக்கு. என்னன்னா மெயினாக இந்த பீரியடில் அனீமியா, அதாவது அந்த ரத்த சோகையை கண்ட்ரோல் பண்ண. இன்னொன்று இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ், அதுதான் இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும் போது ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது அவங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், பிசிஓஎஸ் வராது. இந்த பிசிஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது சுகராக கன்வெர்ட் ஆகும். அந்த சுகர் ப்ரெக்னென்சி முடிஞ்ச பிறகு 35 வயசு 40 வயசில் அவங்களுக்கு டயபெட்டிஸாக வந்துடும். அதாவது பிரசவத்தில் இருக்கிற மாசமாக இருக்கும் போது உள்ள சுகர் வந்து அடல்ட் பீரியடில் டயபெட்டிஸாக வரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட்ஸ் தான் இங்கேயே நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அவங்கள. இன்றைக்கி வந்து சானிடரி நாப்கின் பேடு, சானிடைசர், அது நிறைய 100 விஷயங்கள் வந்துருச்சு. இதில் அந்த பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெண் தன்னுடைய பீரியட்ஸ் காலத்தில் செய்ய வேண்டியது என்ன? மெயினாக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்னா அவங்க அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை எப்படி வாஷ் பண்ணுறாங்க, அப் டு டவுன், கீழேருந்து மேலே வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் அசென்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 3 ஆரிஃபேஸ் இருக்கும் நமக்கு, இன்ஃபெக்ஷன் அசென்ட் பண்ணக்கூடாது. ஸோ எப்போதுமே மேலேருந்து தான் கீழே வாஷ் பண்ணணும். ப்ளஸ் அந்த பேட்ஸ் சோக் ஆனாலும் ஆகலனாலும் எவ்ரி 6 hours நம்ம மாற்றிக்கணும். அந்த மெயின்டைன் எப்படி பர்சனலாக எவ்ரி 6 hours மாற்றுறது பெட்டர். ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். ப்ளஸ் எந்த சோப்போ டால்கமோ எதுவுமே உள்ள ஆரிஃபேஸ்க்குள்ளே போகக்கூடாது. ஜஸ்ட் வார்ம் வாட்டர் வித் நம்ம நார்மல் இதை வச்சு வாஷ் பண்ணால் போதும், டெட்டால்லாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த இதை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜனனியை தொடர்ந்து நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் திருமதி மீனாட்சி தேவராஜ் அவர்கள், சங்க இலக்கிய ஆய்வாளர். மீனாட்சி தேவராஜோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் திரு கண்மணி குணசேகரன், எழுத்தாளர். சிறப்பு விருந்திட்ட போகிற முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, பெண்களுக்கான மஞ்சள் நீராட்டு விழான்னு எக்ஸ்க்ளூசிவாக நடத்துறது இங்கே எதிர்க்கிறீங்கல்ல, அது ஏன், அது வேண்டாங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஆனால் பல விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா
முதல் நாள் வச்சு சங்கீத் மெகந்தி அப்படின்னு எல்லா வீடுகள்லையும் எல்லா ஊர்லையும் நடக்க ஆரம்பிக்குது பெரும்பான்மையா. அதையெல்லாம் ஏத்துக்கிற நீங்க இதை இவ்வளவு கடுமையா மறுப்பதற்கான காரணம் என்ன? எனக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. என் அப்பாக்குமே விருப்பம் இல்லை. 14 வயசான பொண்ணால என்னால வந்து அவங்கள பேசி அவங்கள ஒத்துக்க வைக்க முடியல. சாரி கட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி சாரி தானே உனக்கு அப்போ பிரச்சனை, சரி அப்போ லெஹங்கா போட்டுக்கோ அப்படின்னு ஒருத்துக்கும் ஒரு சப்ஸ்டியூட் தான் எடுத்துட்டு வந்தாங்களே தவிர என்னோட கன்சென்ட் வாஸ் கொஸ்டின் ஓவர் தேர். நான் இப்போ வரைக்கும் என்னோட ஆல்பமை தூக்கி எங்க மறைச்சு வைக்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேனே தவிர எனக்கு அதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் காட்டணும், இது செம்மையா இருக்குல்ல நல்லா இருக்கேன்லாம் இல்லை. நான் அவங்க பூ வச்சா சந்தோஷம்ன்றாங்க. எனக்கு பூனா அலர்ஜி சார். என்னோட கன்சென்ட் அங்கே எதுலையுமே என்னோட கன்சென்ட்டே எடுத்துக்கல. ஐயோ வயசுக்கு வந்த பொண்ணு 9 மணி மேலே வெளியே வர, வயசுக்கு வந்த பொண்ணு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்போ வயசுக்கு வர்றது எனக்கு ஒரு அட்வான்டேஜா இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜா ஆகுதா? அங்கே கொண்டாடுற ஒரு விஷயம் எப்படி சிறுமைப்படுத்துறதாகும்? நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம், அந்த பொண்ணை வந்து செலிப்ரேட் பண்றது வந்து எப்பவுமே அது சிறுமைப்படுத்துறது ஆகாது. வாழ்நாள் முழுக்க கொண்டாடுங்க மேடம், 10 நாள் கொண்டாடாதீங்க. வாழ்நாள் முழுக்க கொண்டாடுறதுக்கான ஒரு முதல் படி. நான் வந்து ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம், இன்னும் அந்த கிராமங்கள்லாம் அப்படித்தான் இருக்குது. நான் வந்து எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் மேக்ஸில் முடிச்சிட்டேன். பட் நான் அது வர்றதுக்கு எவ்வளோ போராடினேன், என் மன உளைச்சல் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, நான் ஏஜெட்டன் பண்ணினதுக்கு அப்புறமும் யாருக்கிட்டையுமே அதை சொல்லலை. நான் வந்து அங்கே இருக்கிற இலை செடி கொடி மரம் மண் மேடு எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு வந்தேன். பசங்களோட ரொம்ப விளையாடுவேன், மரம் ஏறுவேன். நான் அந்த மரத்துக்கிட்டெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தேன், நாளையிலேருந்து நான் வரமாட்டேன், இந்த இடமெல்லாம் வந்து இனிமேல் எனக்கு கனவு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன். என்னை படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பெரியப்பாவே சொன்னார், என்ன பொண்ணு ஏஜெட்டன் பண்ணிட்டா, இனிமேல் அவளை வந்து வீடு தாண்டி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்தேன், நான் போராடி இந்த உலகத்தில் வந்து சாதிச்சு காட்டிடணும். அந்த கிராமத்து மக்களில் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது, என் பொண்ணு வந்து இப்போ சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஏன்னா அவள் திரும்ப நான் சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன்னா அவளையும் அந்த இடத்துக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. நான் எங்கள் ஊர் வந்து கடல் இருக்குது, அந்த கடலுக்கு நான் போகணுன்னா கூட யாராவது எனக்கு துணை வேணும். இப்போ என் மன உளைச்சலை வந்து நான் வார்த்தைகளாலெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் மாமா சடங்கு பண்ணுங்கள் எல்லாமே செய்யுங்க, பட் எனக்குள்ள உணர்வுகளையும் மதித்து ஒரு பெண் பிள்ளைய இந்த சமூகத்தில் ஒரு ஆணுக்கு நிகராக நீங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. பெண் பிள்ளைங்களை முதல்ல காலை விழ வைக்கிறதே அவங்க வந்து அவங்களுடைய அந்த மஞ்சள் நீராட்டு விழாவில் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே ஆரம்பிக்கிற எங்கள் காலை விழுறது எல்லாத்துலேயும் விழ வச்சிடுறீங்க. எங்களுடைய அடிமைத்தனம் கூட சொல்ல மாட்டேன், இது மரியாதைன்ற பேரில் எங்கள் மேலே திணிக்கிறது என்னன்னா, எங்கள் சுயகௌரவம் வந்து எங்களை அறியாமையே இது சுயகௌரவம்னு புரியாமையே நாங்கள் கீழே விழ ஆரம்பிக்கிறோம். இப்போ காலில் விழாம சார், பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு காலில் விழாம, நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் அபியூஸ் பண்றவங்க கிட்ட விட்டுருங்கன்னு காலில் விழக்கூடாதுன்றதுனால தான் இன்னைக்கு பெரியவங்க காலில் விழ சொல்றாங்க. அபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுதாங்க இன்னைக்கு பெரியவங்க காலில் விழற நீங்க தான். இதே நான் உங்களுக்கு எப்படி தெரியுமா சொல்றேன், மகாராஷ்டிரா தானே ஒரே ஒரு நிமிஷம் மகாராஷ்டிரா தானே இருங்க. பெரியவங்க காலில் விழுந்து பழக்கம் ஏற்பட்டா, நான் பெரியவங்க காலில் விழுந்து தன்னை விட மூத்தவர்களை அறிவுல பண்புல எல்லாம் சிறந்தவர்களை காலில் விழுந்து கூப்பிடணும் தான் நான் நினைக்கிறேன். சரியா? ஆனா நீங்க அதிகம் ஒன்று கோர்க்குறீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்னைக்கு பெரியவங்க காலில் விழுக மறுக்கிற நீ தான் நாளைக்கு உன்னை ஒருத்தன் அபியூஸ் பண்ணானா அவன் காலில் விழுந்து நீ விட்டுன்னு கதற. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சார், தானே டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரால 12 வயசு பொண்ணு மெச்சூர்ட் ஆகுறா சார். அப்போ வந்து சொந்த அண்ணனுக்கே தெரியல அந்த பொண்ணு மெச்சூர்ட் ஆயிருக்குன்னு. நீ யாருக்கிட்டயோ போய் தப்பு பண்ணதுனால இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அடிச்சு கொன்னுடுறாங்க சார். இன்னைக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தினால நடக்கிற இந்த மஞ்சள் நீராட்டு விழா வேணான்னு சொல்றவங்க, அதை அந்த பையனுக்கு அவங்க வீட்டில் செஞ்சிருந்தா அந்த பொண்ணுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது சார். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். நீங்க சொன்ன அதே பண்ண சொல்லிட்டோமே தானே மகாராஷ்டிரால ஒரு பேர் சொல்றீங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் நடத்தி தான் அந்த பொண்ணு தனியா போகவே மாட்டாளா? இல்ல சார், சொந்த அண்ணனே அடிச்சு கொண்டு இருக்காருன்னா வீட்டுல பெரியவங்க அது நடத்தி இருந்தா. அண்ணன் அடிச்சு கொண்டதை வேற சொல்லிட்டே இருக்காதீங்க. அது வந்து அப்புறம் ஒரு பெண் வெளியே போய் அபியூஸ் பண்ணப்பட்ட பிறகு அண்ணனுக்கு தெரிய வந்து அடிச்சு கொள்றான். இப்படி நடந்துச்சானே சார். நீ எப்படி உனக்கு பீரியட்ஸ் ஆகுது, உனக்கு எதுக்கு பிளட் வருதுன்னு சொல்லி அடிச்சு கொள்றாரு சார் அந்த அண்ணன். ஓ அவனே தான் சார். இந்த பியூரிட்டன்ஸ் இருக்காங்க இல்ல, புனிதத்தை பத்தி பேசல கட்டி. எனக்கு இருக்க பயம் என்னன்னா, இதுதான் அந்த பயம். பெரியவங்க காலில் விழுகிறதையும் சடங்கையும் முன்னோர்கள் முட்டாளு இல்லைங்க வாட்ஸ்அப்பை சேர்த்து கடைசிக்கு ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா, அந்த அண்ணன் இப்படி காரியத்தை செஞ்சானே அதுக்கு காரணமே அவனுக்கு அதை பத்தி தெரியாதுதான், சடங்கு நடத்தாதுதாங்கிறீங்க. அந்த அண்ணனுக்கு என்ன வயசு? அந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்காங்க சார்.
அவங்களுக்கு வைஃப் இருக்காங்க சார். ஏன்னா அவங்களோட கல்ச்சர்ல தயவு செஞ்சு நீ விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. இருங்க, தயவு செஞ்சு நீ விட்டுருங்க. அம்மா தயவு செஞ்சு நீ விட்டுருங்க. சார் ஒரு பெண் தயவு செஞ்சு விட்டுருங்க. அதாவது சார் இருங்கம்மா சாருங்க அம்மா. அம்மா உங்களுக்கு புரியுதா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு? அண்ணன் இருப்பாராம், கல்யாணம் பண்ணுவாராம், கல்யாணம் பண்ண ஒரு புள்ள பெறுவாராம், புள்ள பெற்றவர் தங்கச்சி வயசுக்கு வந்த உடனே வந்து ரத்தத்தோட நிப்பாலாம், நீ கெட்டு போயிட்டு சொல்லி அடிச்சு கொன்றுவாராம். அதுக்கு காரணம் சடங்கு நடத்தாதுதான். அதனால நம்ம விடாம இந்த பாரம்பரியத்தை எல்லாம் காப்பாத்தணுமா. இந்த வார்த்தையை கேட்டுதாமா பயப்படுறாங்க இந்த பைபிளை பூரா. பாரம்பரியம் சொல்லி எவ்வளவு பேரை கொல்லுவாங்கன்னு தெரியல. நீங்க வந்து சங்க காலத்துல ஆராய்ச்சி பண்றீங்க. இந்த பெண்களுக்கான பூப்புனித நீராட்டு விழா என்பது எந்த வகையில பெண்களிடம் எதிர்ப்பை சம்பாதிக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ரொம்ப பழங்காலத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பெருசா கொண்டாடிட்டு வரோம்னா இல்லை. குழந்தை பிறப்பு அது மாதிரி விழாக்கள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆனா வந்து பூப்பெய்துல வந்து நம்ம பெருசா வந்து கொண்டாடியதை கொண்டாடவே இல்லை. கொண்டாடின மாதிரி நான் எந்த இலக்கிய குறிப்பையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது நடுவில் தான் வந்திருக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உண்டு பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு, ஒரு சானிடேஷன் இல்லைன்றதுனால தனிமைப்படுத்தி வைக்கிறது, இல்லை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுக்கறதுக்காக தாய்மாமன் தான் இதை பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ஒரு பொசிஷனை வந்து கொடுக்கறது, அது எல்லாம் வந்து எனக்கு வந்து உடன்பாடு தான். பொதுவாக எனக்கு வந்து விழாக்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கட்டி காக்கணும், அதை கொண்டாடணும். ஒவ்வொரு விழாக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதில் வர்ற ஒரு உணவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால வந்து நிறைய பேரோட பிழைக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு குட்டி குட்டியா ஒரு இண்டஸ்ட்ரியும் சர்வைவ் ஆகுதுன்னு வந்து நம்புறவ தான் நான். ஆனா இந்த பர்டிகுலர் இதை வந்து இதோட நிற்கிறதுன்னா சரி. ஆனா வந்து அதை வந்து பெருசா வந்து இன்னும் நிறைய பேரை வந்து கூப்பிட்டு ஊரையே வந்து அழைச்சி போஸ்டர் எல்லாம் வந்து அடிச்சு வந்து கொண்டாடுறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த குழந்தையோட பிரைவசியை வந்து அது வந்து நேரடியாக தாக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ என் குழந்தை வந்து என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கவோ இல்லை வந்து அதன் பிறகு வந்து குழந்தையை வந்து பெற்றுக்கவோ ரெடின்றதுக்காக பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெண் வந்து அந்த ஒரு பரிமாணத்தில் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து சமூகம் பார்க்கலன்னு நான் நம்புகிறேன். பார்க்கவும் கூடாது. குணசேகர், நீங்கள் தொடர்ந்து மண் சார்ந்த விஷயங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிற எனக்கு வந்து உங்களுடைய படைப்புகளில் ரொம்ப பிடிச்சது வந்து நடுநாட்டு சொல்லகராதி. ஏன்னா எல்லா மண்ணுக்கும் ஒரு தனித்துவமான குணமும் இருக்க போல தனித்துவமான சொல் இருக்குது அப்படின்னு அது ரொம்ப மெனக்கெட்டு அதை சேகரித்து செஞ்சவங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக இந்த பெண் பருவமடைந்து விழா கொண்டாடுவது தாய்மாமன் அப்படிங்கிறது வந்து தென் தமிழகத்தில் தான் அதிகமாக நிகழ்வது போல் ஒரு தோற்றம் இருக்குது. அப்படித்தான் இருக்கா? இல்லை நடுநாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் இருக்கா? எல்லா இடத்துலையும் இந்த உறவு இதே இருக்கத்தோடு தான் இருக்கா? இந்த தண்ணி மஞ்சள் தண்ணி இது சொல்லுவாங்க, இது எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கள் பகுதியில் இருக்குது. குழந்தை படிக்கிறதுக்கு அவளுக்கு தேவையான கல்வியை கொடுக்கறதுக்கு பெறுவதற்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அவள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவளுக்கான உரிமை இது. இது உள்ள வீட்டுக்கு அப்பங்காரம் 4 மூட்டை நெல் வச்சிருக்கானா, 10 மூட்டை முந்திரி வட்டை வச்சிருக்கானா, அவன் காசு வச்சிருக்கானா, அப்போ போய் வயசுக்கு வரும்லாம் அது நினைக்காது. அது இயல்பாக நினைக்கிறது. அப்போ வீட்டில் காசு இருக்காது அந்த சமயத்தில். அதுக்காக தான் தமிழ் சமூக அமைப்புகள்லாம் ஆக்கி போடுதல்னு ஒரு சடங்கே இருக்குது எங்கள் பக்கம். பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா அவன் மாமங்காரம் பூரா வந்து ஆக்கி போடுவான் சோறு. ஏன்னா நம்ம கூட நினைக்கிறேன் என்ன இதெல்லாம் 4 சோறு 4 உளுத்த வடை சுட்டு சாப்பிட்டா சரியா போடும் அப்படின்னு. ஒரு உறவுகளோட அதை சாப்பிடும்பொழுது தான் அதுகளுக்கு மனசு வந்து திருப்தியாக இருக்கும். அப்படி பூர்னு அப்படியே இருக்கும். ஒரு பெண் பூ பெய்தி அந்த தருணத்தில் ஒரு மகிழ்வான சூழலை, குடும்பத்து வறுமை எந்த விதத்திலும் அவ முகத்தில் பிரதிபலிச்சிடக்கூடாது. கடை வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஐயோ புள்ள வயசுக்கு வந்து போச்சுங்க அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவனை உடையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகள் வந்து அந்த ஆக்கி போடுதல் அவளுக்கு உடல் ரீதியான தெம்பை கொடுக்கணுங்கிறது அந்த இது. 2வது, சமூக அமைப்புகளில் அம்மானுக்கு உரிய அந்தஸ்து வேறு எந்த உறவுகளும் இல்லை. அப்பனுக்கு தான் பத்திரிகையில் எந்த நேரம் போட்டிருந்தாலும் அம்மாங்காரம் வாழைத்தாரை எப்போ தூக்கி தோளில் வச்சுட்டு வரவனா அப்போ தான் வைப்பான் கல்யாணம் அந்த நிகழ்ச்சி. ஏன்னா அவனுக்கு அந்த சமூக அமைப்புகளில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஏன் அந்த முக்கியமான அமைப்பு ஒரு பொண்ணு மேல இருக்குன்னா, ஒரு பொண்ணுக்கு, அக்கா பொண்ணுக்கு, தங்கச்சி பொண்ணுக்கு அவனுக்கு சின்ன இடைஞ்சல், அவளுக்கு ஒரு சின்ன இடர்னாலும் கண்ணில் தருக்குன்னு தண்ணி வர்றது தாய்மாமங்காரனுக்கு தான் வரும், வேற எவனுக்குமே வர. நீங்கன்னா கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒன்றுன்னா அவனுங்களாம் தாங்கவே முடியாது. நீங்கள் அந்த தருணங்களை எல்லாம் அமுக்கிறீங்க. எங்கள் அக்கா பொண்ணுக்கெல்லாம் கிழக்க பார்த்து கும்பிடும் போது அந்த மாலையை போடும் எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றதா
ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஆள் குடும்ப வாழ்க்கை நடத்தி ஒரு குழந்தை பிறகுது, இந்த காது குத்துறதெல்லாம் இருக்க, படையல் போடுவான், அது போடுவான், இது போடுவான், அதுதான் வரவுக்கு செய்யறது. பொண்ணு வயசுக்கு வர்றத வரவை எதிர்பார்த்து எந்த போட்ட பிள்ளைக்கு கல்யாணம் வைக்காது. சபையில் அம்மாங்காரன் வந்து நின்னாலே போதும், அதுதான் அவருடைய. வீட்டில் இருக்கிற பொம்பளை சனம் பாரு, நீ எந்த செலவு பண்ணாலும் போய் போய் குளறுபடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மஞ்சள் தண்ணி கூட இது வீட்டுக்கார அம்மா சொல்லும், 20 ரூபாய்க்கு சோப்பு டப்பா போடு வாங்கி கொடுங்க. அம்மாங்காரன் சில்வரில் எடுத்து வை, 40 ரூபாயில் எடும்பான். அந்த அம்மா வந்து மஞ்சள் தண்ணி, இன்னும் சொல்ல போனால் தண்ணி ஊற்று நீர் பொம்மையிட்டே கலந்துக்க மாட்டான். ஆண்களின் விழாவாக எடுத்து சபையில் எடுத்து நடத்துறது அவன் தான் நடத்துவான். நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன், ரசம் பொங்கிய முகம் பார்க்கும் கண்ணாடியை மாற்றக்கூட அக்கா வயசுக்கு வர வேண்டி இருந்தது அப்படின்னு எழுதியிருப்பேன். ஒரு கண்ணாடி கூட இருக்காதுங்க. எங்கள் காலம் வயசுக்கு நான் சின்ன பிள்ளை, ஒரு ரசம் பொங்கினது அப்படி மாட்டிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் அது வயசுக்கு வந்த பிறகு தான் அப்படியே விதவிதமான கண்ணாடி, விதவிதமாக ரெக்க முளைக்கும். அதுகளுக்கு எத்தனை மாமங்காரன் மயில் பாவாடை கட்டிட்டு அந்த பாவாடை எடுத்து கொடுப்பான். அந்த பாவாடையை கட்டிட்டு வந்தாலே தாய்மாமன் எடுத்து கொடுத்த பாவாடை. இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக அனுபவிக்கணும். அதை விடு, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அதனால செலவாக போச்சு, அடிமை போச்சு, இடமை போச்சு, இதெல்லாம் விடுங்க. திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், இந்த சடங்குலாம் எதுக்கு இதெல்லாம் பார்க்குறேன்னா, இந்த நீ என்னதான் உனக்கு மாப்பிள்ளை கீப்பிளை வச்சா கூட ஜாதகக்காரன் கூட விவரமாக தெரிஞ்சிருப்பான். ஜாதகக்காரன் போட்ட உடனே முதல் கேள்வி என்ன கேட்பா தெரியுமா, இது அம்மா வழியில் போகுமா அப்படின்னு தான் கேட்பான். முதல் கேள்வி அம்மா வழியில் போகலன்னா தான் அடுத்ததுக்கு போகும். இதனால தான் என்ன பண்ணிவிடுவான், இவன் கடைசி நேரத்தில் கூட ஏதாவது சிக்கல் முக்கல் பண்ணிவிடுவான் தாய் மாமா அப்படின்னு தான். பொண்ணு அழைக்க வரும்போது அந்த பொண்ணு அழைக்க வரவங்க அவன் எடுத்து போய் கொடுக்க மாட்டான். தாய் மாமங்காரன்ட்டு கொடுத்து நீ கொடுன்னு சொல்லிட்டு பொட்டு போடுதல்னு ஒரு சடங்கு இருக்கும். அவர் எடுத்து வச்சு கிழக்க பார்த்து, எப்பா உத்தண்டகாரா செம்பையா போகிற இடத்துல நல்லபடியாக இருக்குண்டா என் புள்ள அப்படின்னு போட்டுட்டு அங்கேயே தாய் மாமங்காரனை அவுத்து விட்டு விட்றான். ஏன்னா இவன் இங்கேயே பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்தால் ஏதாவது சிக்கல் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அன்னை ராவை இட்டும் போய் மாப்பிள்ளை வீட்டில் வச்சுக்கிறான் பொண்ணை. அம்மாங்காரன் வந்தாலும் வரலனாலும் அப்பங்காரன் வரலனாலும் தாலி கட்டணும்னு. இதனால தான் இப்போ பெண் பிள்ளைகளுக்கு அந்த திருமண உறவுகளின் போது இவன் ஏதாவது கருத்து சொல்கிறான்னு தான் இதுகளுக்கு இந்த தாய்மாமங்காரன் காத்தே ஆகாதுங்க. இப்போ ஒரு பிறந்த பொண்ணு, எங்கள் மாமனார் சொல்லுவார், ஒரு பொண்ணு ஒரு பிறந்த பொண்ணு தான் ஆத்தா விட்ட நினச்சி ஐயோன்னு அது வீட்டில் போய் படுத்துதுன்னா அந்த குடும்பம் விடியாதுப்பா அப்படிம்பார். அதனால் ஒரு தாய் அந்த பிறந்த பொண்ணுக்கு சிறப்பாக செய்வதில் ஒருபோதும் தாய்மாமன்காரன் இன்னும் அவனால் கூடுதலாக செய்ய முடியலையேன்னு தான் வருத்தப்படுவானே தவிர இம்மான் செஞ்சிட்டேன்னா அவன் என்றைக்குமே வருத்தப்பட மாட்டான். ஆக இதுதான் என்னுடைய கருத்து. நீங்களும் தாய்மாமனோடு செல்ல வேண்டும். பூப்பெய்து விழாவை சிறப்பாக நடத்துங்க. ஒரு பிறந்த பொண்ணுக்கு செய்யறதால அந்த தாய்மாமன் குடும்பம் ஒன்றுமே அழிஞ்சு போயிடாது. கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் இது இருக்குது செய்தி அப்படி ஏதாவது ஒரு செய்தி தெரிஞ்ச செய்தியாக இருக்குது அதை பற்றி, அதாவது மஞ்சள் நீராட்டு விழாங்கிற பற்றி? இல்லை அப்படி ஒரு செய்தி இல்லவே இல்லையா சங்கிலிக்கு? இல்லை, நான் இது வரைக்கும் படித்ததில் வந்து மஞ்சள் நீராட்டு விழாவை பற்றி எதுவுமே இல்லை. அது சொல்கிற சில குறிப்புகள். ஆமாம், நம்ம இப்போ நீராட்டு நம்ம நீரை வந்து ரொம்ப புனிதமாக நினைக்கிறோம். அதனால் நம்ம எதெல்லாம் சானிடைஸ் பண்ணுறோமோ, எதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து மரியாதையாக நம்ம நினைக்கிறோமோ, இல்லை இப்போ வந்து கண்ணகிக்கு வந்து சிலையை வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை வந்து புனித நீராடெல்லாம் வந்து நீராட்டு இருக்காங்க. அது வந்து அந்த நல்லெண்ணெய் எல்லாம் தராங்க இல்லையா, அது வந்து குழந்தை பிறந்த பெண்ணுக்கு வந்து அது மாதிரி நல்லெண்ணெயான்னு எனக்கு தெரியல, அது மாதிரி எண்ணெய்கள் கொடுக்கறது, பண்டங்கள் கொடுக்கறது பற்றி எல்லாம் வந்து படிச்சிருக்கிறேன். இந்த இது மட்டும் இல்லை. அதுக்கு காரணம் வந்து பெண் வந்து அப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் ஆனதுனால அதை வந்து கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்த சமூக நிலை வந்து வேறன்றதுனால அதை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. பெண்களுக்கான மஞ்சள் நீராட்டு விழா என்பதை நடத்த வேண்டுமா? அது தமிழர் பழக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க. தமிழர் பழக்கமா அப்படின்னு கேட்டால் எந்த காலத்து தமிழ்லேருந்து பழக்கம்னு கேட்டால் சங்க கால தமிழ்லேருந்து ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தர் அப்படி ஒரு சொல் இல்லைங்கிறாங்க. சங்ககால தமிழ் இல்லைங்கிறக்காக இன்றைக்கி நம்ம வச்சுக்க கூடாதுன்னு இல்லை, பின்னாடி அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த உறவை இருக்கிறதுக்கு வச்சுருந்துருக்கலாம். திருப்பி மறுபடியும் ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம், இப்போ வச்சுக்கிறோம் வேணும் பேசுறதுக்கு. கண்மணி குணசேகரன் அவர்கள் பேசிய பொழுது எல்லாரும் எமோஷன் ஆனோம்ல, மாமாவை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் எமோஷன் ஆகுது. இந்த பக்கம் அண்ணனால பிரச்சனைன்னு சொல்கிறவங்க கூட சொல்லுவாங்க, ஆடா ஆமா இல்லை அப்படி தெரிந்தால் நல்லதானே ஆகுதுல்ல. அப்போ சரியானதை சரியான விதமாக சொல்லும் பொழுது, புரிகிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த பிள்ளையை கேட்க தான் தயாராக இருக்கும். அந்த இடத்த தான் விரும்பிட்டே இருக்காங்க. சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு அதை நடத்தணுமா வேண்டாம், அவளுடைய கன்சர்ட்டை கேட்டிருக்கேன். இப்போ தான் நம்ம கல்யாணத்துக்கே கன்சர்ன் கேட்குற இடத்துக்கு வந்திருக்கோம். அதை போல் இதையும் கேட்கணும். ஏமா நடத்த வேண்டாம்? அவங்க சொன்னாங்களே, எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் நடத்த வேணான்ட்டாரு. சரி பரவாயில்லட்டாரு. அதனால இது சம்பந்தப்பட்ட அவரவர்கள் சார்ந்தது. தகாதது எல்லாம் வீழும், தக்கது வாழும். இது தகாது வீழட்டும்.
உலகை ஆள்வோம்.